அத்தே ஆ? இல்லத்தே, ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க காத்துல படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க. ரெட்டை வாழைப்பழத்தை வச்சு எதையோ மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க. அதான் என்னன்னு கேட்கலான்னு. நான் காத்துல படம் வரையலடி, அடுத்து நடக்க போற கதையை எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னது கதையா? என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது உங்களுக்கு இப்ப புரியாதுடி, போக போக புரியும். இந்த வாழைப்பழத்தின் ரகசியம் தெரியும். அடத்தி முடிச்சிருவோம். மாமா. அட என்ன மலரு இந்த நேரத்துல? தமிழ் எங்க மாமா? அவளா உள்ளதான் இருக்கா. சரி போய் பேசு. தமிழ் அக்கா, என்ன தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்க? தினம் காலையில வேலை, அதுக்கப்புறம் காலேஜ், திரும்ப சாயங்காலம் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கேனா. ஏகப்பட்ட துணி துவைக்காம அப்படியே இருந்துச்சு. இதெல்லாம் நாளைக்கு ஒரு டைம் பார்த்து துவைக்கலான்னு எடுத்து வச்சிட்டு இருக்கேன்க்கா. இன்னைக்கு வேலை முடிஞ்சு சீக்கிரம் வந்துட்டியோ? ஆமாங்கா, ஓனர் அவர் வீட்ல ஏதோ ஒரு சின்ன விசேஷம்னு சொல்லி இன்னைக்கு சீக்கிரமாவே ஹோட்டல் அடைச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு நேரமாவே வந்துட்டேன். திங்கக்கிழமையில இருந்து காலேஜ்ல பரீட்சை வேற. அதுக்கு 2 நாளைக்கு படிக்கிறதுக்கு லீவ் வேற விட்டுருக்காங்க. இதுல வேற நான் படிக்கிற வேலையை வேற பாக்கணும்க்கா. தமிழ், நீ துணியெல்லாம் என்கிட்ட கொடு, நான் துவைச்சு கொடுக்குறேன். ஐயோ அக்கா, உங்களுக்கு எதுக்குக்கா வீண் சிரமம்? தமிழ், இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? அன்னைக்கு நான் துவைச்சு தந்த மாதிரி எல்லாத்தையும் துவைச்சு கொடுக்குறேன், கொடு. அக்கா, ஒரு தடவை எனக்கு உதவி பண்றதுக்காக துவைச்சு கொடுப்பீங்க, அதுக்கடுத்து ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட துவைக்க கொடுக்கறது நல்லவாக்கா இருக்கு? வேணாக்கா, நானே பாத்துக்கிறேன். தமிழ், மசக்கையா இருக்கிறவ எப்படி உட்காந்து துணியை துவைப்ப? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன், நான் மெதுவா துவைச்சுக்கிறேன். தமிழ், நீ குனிஞ்சு நிமிந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்ல, கூட நான் துவைச்சு கொடுக்குறேன். அக்கா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, இதுல என்ன இருக்கு? இப்படிலாம் வேலை பார்த்தா தானே பிரசவமும் சுகப்பிரசவமா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க விடுங்க. அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன், இதுல நான் பாத்துக்கிறேன்க்கா. தமிழ், என்ன நீ படிக்கிற வேலையை பாரு, நான் துவைச்சு கொடுக்குறேன், கொடு. இல்லக்கா, இருக்கட்டுமே. இவ என்ன வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு சர்வ சாதாரணமா குடிஞ்சு நிமிந்து வேலை செய்யறேன்னு சொல்றா? இந்த நிலைமையில இதெல்லாம் இவளால எப்படி முடியும்? கையால துவைக்கணும்னா குனிஞ்சு நிமிந்து ரொம்ப கஷ்டம் இல்ல?